My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பிரபலமான இல்லை ரொம்ப முக்கியமான இப்போதைக்கு இருக்கிற நீட் ஆஃப் ஹார் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அட்மிட் கார்டு எப்போ சார் வரும்? இந்த கேள்வியை நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கமெண்ட் செக்ஷனில் வருது, வாட்ஸ்அப் குரூப்ஸில் டிஸ்கஷனில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால லாஸ்ட் இயரில் அதுக்கு முதல் வருடங்களில் NTA எப்போ இந்த அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த வருஷம் எப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காக இந்த வீடியோ அப்படிங்கிறத பதிவு செய்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் இதுவரை ஒரு வேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனலாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அட்மிட் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நீட் அட்மிட் கார்டு, இந்த நீட் அட்மிட் கார்டை வச்சு தான் நமக்கு எந்த சென்டர் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸாம் சிட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த சிட்டியே அந்த சென்டரை என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த சென்டரில் எந்த பிளேஸ், எந்த காலேஜில் இந்த எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அட்மிட் கார்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டு போன வருஷம்லாம் எப்போ பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 3 days ஆர் 2 days பிஃபோர் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த அட்மிட் கார்டு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் ஒரு 3 days பிஃபோர் தான் எக்ஸாமினேஷனுக்குரிய அஃபீஷியல் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 3 நாள் அப்படின்னா இன்னைக்கு 29ஆம் தேதியில் இருக்கும். ஸோ மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் NTA எப்போ வேணால் அஃபீஷியலாக அட்மிட் கார்டு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணலாம். ஸோ காத்திருப்போம். கூடிய சீக்கிரத்தில் அட்மிட் கார்டு வந்துடும். வந்தவுடனே நம்ம வீடியோவாகவும் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்லையும் நம்ம மெசேஜாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதிலலாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றின சரியான புரிதல் இல்லை சார், இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு எனக்கு சரியாக தெரியல, இந்த ஆன்லைன் ப்ராசஸ், ஆன்லைன் கவுன்சிலிங் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா Mizpah கரியர் அகாடமியின் சார்பாக மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இந்த வருஷம் 2024 இது வரைக்கும் நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும், கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு பர்சனலாக கொடுக்குறோம். என்னுடைய பர்சனல் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஓவர் த டைம் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்சனலாக அவங்க கூட கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஒரு ஸ்பெஷல் செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறோம். உங்களுடைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அங்கே நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் வில் ஹேவ் G-Meets, Google Meets நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். 1-to-1 டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறோம். அண்ட் ப்ரியாரிட்டி லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது, சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது, சாய்ஸஸ் எப்படி அங்கே என்டர் பண்ணுறது, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜஸில் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீட் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன சர்வீசஸ் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ப்ராசஸையும் நம்ம யூடியூப்லேயும் போட தான் போகிறோம், வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ண தான் போகிறோம். நீங்கள் அதை பார்த்தே இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம், கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஸ்டில் இஃப் யூ நீட் சம் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ், உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நான் இதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நான் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் நீட் எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அண்ட் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.